சுவாதி கொலை வழக்கில் கைதான ராம்குமாரின் போலீஸ் காவல் இன்றுடன் நிறைவடைகிறது. இதையடுத்து சென்னை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திலிருந்து எழும்பூர் நீதிமன்றத்தில் அவர் இன்னும் சற்று நேரத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, ராம்குமாரை போலீஸ் காவல் எடுத்து விசாரித்ததில் என்ன தகவல் கிடைத்ததாக போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது? சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த ராம்குமார் 3 நாள் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டிருந்தார். அந்த காவல் இன்னுடன் முடிவடைந்திருக்கிறது. சற்று முன்பாக நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் அவரை காவல்துறையினர் அழைத்து எழும்பூர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் எழும்பூரில் இருக்கக்கூடிய 13வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார். 3 நாள் போலீஸ் காவலில் பல்வேறு கட்ட தகவல்கள் கிடைத்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவரது ஆண் நண்பர், அதாவது சுவாதியின் நண்பர் முகமது பிலால், அவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. அவர் 3 மாதத்திற்கான வாட்ஸ்அப் கால், அதாவது வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய SMS தொடர்பான அனைத்து விவரங்களும் விசாரிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ராம்குமாரை முகமது பிலால் அடையாளம் காட்டியிருக்கிறார். அது தொடர்பாகவும் வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது. மேலும் ஒருதலை காதலால் தான் இந்த கொலை செய்ததாக அவர் வாக்குமூலம் அளித்திருப்பதாக காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் போலீஸ் காவல் முடிந்து அவர் இன்னும் சிறிது நேரத்தில் எழும்பூரில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார். ரத்தியா, சுப்பிரமணி, காவல்துறையினர் ராம்குமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பிறகு மேலும் போலீஸ் காவல் கேட்க வாய்ப்பு இருக்கிறதா? இன்னும் சிறிது நேரத்தில் அவர் எழும்பூரில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார். ஏற்கனவே இவருடைய நீதிமன்ற காவல் 18ஆம் தேதியோடு முடிவடைகிறது. அதன் காரணமாக இன்று அவர் ஆஜர்படுத்தப்பட்ட பிறகு மீண்டும் 18ஆம் தேதி அவர் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கின் விசாரணையை தீவிரப்படுத்தி விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் காவல்துறை இருக்கிறார்கள். எனவே அதற்கான நடவடிக்கையில் தீவிரமாக இறங்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மருத்துவ பரிசோதனை நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திலிருந்து அவருக்கு புறப்படும் போது அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. அதனை ஒரு அறிக்கையாகவும் நீதிமன்றத்தில் போலீசார் தாக்கல் செய்ய இருக்கிறார்கள்.